ராதே ராதே. இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போகிறோம். என் ஸ்டைலில் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த குழம்புக்கு இந்த சின்ன டம்ளரில் அரை டம்ளருக்கு கொஞ்சம் கூட துவரம் பருப்பும் 1/4 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பும் இங்கே நனைச்சி வச்சுருக்கேன். அது ஒரு 2 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் நல்லா ஊறும். அதுக்கு தேவையான மிளகாயும் அதிலேயே போட்டு ஊற வச்சிடணும். ஊற வச்ச மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி நான் மிக்ஸி ஜாரில் போட்டுருக்கேன். அதுக்கு எவ்வளோ இந்த பருப்புக்கும் இந்த மிளகாய்க்கும் எவ்வளோ உப்பு வேணுமோ கிட்டத்தட்ட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன். ஏன்னா உப்பு போட்டாக்க மிளகா சீக்கிரமாக அரைப்பட்டுரும். இதுலேயே பெருங்காயம் இருந்ததுன்னா பெருங்காயம் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பெருங்காய பொடி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம். முதல்ல நான் மிளகாயை அரைச்சிக்கிறேன். இப்போது இந்த ஊற வச்ச பருப்பை இந்த மிக்சியில் சேர்த்துக்கலாம். வேணும்னா ஒரு பச்சை மிளகா கூட நீங்கள் வாசனைக்கு இதோட சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். ரொம்ப வழவழன்னு அரைக்கக்கூடாது. கொஞ்சம் ரவா பதத்துக்கு கொஞ்சம் பெருசாக அரைச்சிக்கணும். அது இதோ இந்த மாதிரி இந்த பதத்துக்கு அரைச்சாக்க போகிறோம் உங்களுக்கு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுக்கலாம். நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுப்போம். நல்ல கலராக நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி, அப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு பெருங்காய பொடியும் இதில் சேர்த்துணும். இதை இப்போ நல்லா கலந்துக்கலாம். நம்ம அடுப்பை மூட்டின்றலாம். வானிலி சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன், 2 ஸ்பூனு இல்லாட்டா கொஞ்சம் 3 ஸ்பூனு எண்ணெய் விட்டுக்கணும். அது எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு, அரைச்சி வச்சுருக்கிற இந்த மாவை இந்த கடுகு வெடிக்குது இல்லையா, அதில் போடணும். இந்த எண்ணெயில் போடணும். அது ஒரு கலரின்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாம் கோதுமை மாவு அதில் போடணும். அது பைண்டிங் ஏஜெண்ட்டாக அது ஒர்க் பண்ணும். அதுக்காக தான் அதை போடுறது. ரொம்ப போடக்கூடாது, அவ்வளோதான் போடணும். போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை ஒரு 4 பெரட்டல், ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் வேகலாம் வேண்டாம், கொஞ்சமாக அடி பிடிக்காமல் பருப்பு சிலியல் மாதிரி அப்படிலாம் ரொம்ப உதிரியெல்லாம் போக வேண்டாம். ஆனால் சித்த ஒரு 2-4-5 பெரட்டல் பரட்டி விட்டுக்கணும். அது கொஞ்சம் வேகணும், ஆனால் சேர்ந்தாப்பில் இருக்கணும். இது எதுக்காக பண்ணுறதுனாக்க, நாம் இந்த குழம்பில் இந்த உருண்டையை உருட்டி போடும்போது அது கரைஞ்சி போயிடக்கூடாது. இது கொஞ்சம் வதக்கிட்டோம்னாக்கா இந்த கோதுமை மாவு அந்த உருண்டையோட அந்த பருப்போடு நல்லா கலந்துக்கும். இந்த அளவுக்கு வெந்தால் போதும், இதுக்கு மேலே வேகணுங்கிறது இல்லை. இப்போ அடுப்பை அணைச்சிட்டும் நம்ம கீழே இறக்கி வச்சுடலாம். அது இந்த கலரின இந்த உருண்டையோட இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி ஒரு தட்டில் போட்டு சித்த ஆறினதுக்கப்புறமா நமக்கு வேணுங்கிற சைஸில் நம்ம அதை உருண்டையாக பிடிச்சி உருண்டையாக உருட்டி எடுத்து வச்சுக்கணும். சித்த இப்படி நகர்த்தி விட்டேன்னாக்கா அது சீக்கிரமாக ஆறி போயிடும். உங்களுக்கு பருப்பு நல்லா ஆறிடுத்து அதை இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம எல்லா பருப்பையும் நம்ம உருட்டி இந்த மாதிரி வச்சுப்போம். இல்லை உங்களுக்கு வேணும்னாக்கா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெரிய உருண்டையாக கூட இதை உருட்டிக்கலாம். நான் சின்னதாக இந்த மாதிரி உருட்டின்னு இருக்கேன். இந்த மாதிரி இப்படி உருட்டுறதுக்கு நல்லா அழகாக வரணும். அந்த பதத்தில் நம்ம அதை வதக்கிண்டா போகிறோம். அந்த பருப்பை அடுப்பை மூட்டிண்டு இதில் கடாயை போட்டுட்டு இல்லை இந்த குழம்புக்கு வேணுங்கிற அளவுக்கு எண்ணெயை விட்டு போவோம். இல்லை ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு பருப்பு மிளகாவத்தெல்லாம் தாளித்து கொட்ட வேண்டாம். வெறும் வெந்தயமும் கடுகும் மாத்திரம் தாளித்து கொட்டினா போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை தாளித்து கொட்டணும். பெருங்காயம் ஆஸ் யூஷுவல் நான் நினச்சி வச்சுருக்கேன். இந்த பெருங்காயத்தை நான் கடைசியில் விட போகிறேன். உங்களுக்கு பச்சை பெருங்காயமாக அப்படியே போட்டுக்கணும்னு தோணிச்சுன்னா நீங்கள் ஒரு கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், இல்லை பொடியும் போட்டுக்கலாம். நீங்கள் எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு போடுறேன். நான் அதோடைய வெந்தயத்தையும் போடுறேன். கடுகும் வெந்தயமும் வெடித்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டுட்டு இதுக்கு குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ மிளகா அப்படி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த குழம்புல போட்டுவிட்றேன். எனக்கு இந்த பச்சை வாசனை சீக்கிரமாக போயிடும். ஒரு 2 ஸ்பூன் மிளகா அப்படி போட்டிருக்கேன். நான் அது அப்படியே இந்த எண்ணெயில் ஒரு பரட்டிக்கணும். நான் இந்த குழம்புக்கு இந்த அளவு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி போகும். அதுக்கு ஏன்னா நம்ம கொஞ்சமாக தான் பண்ண போகிறோம். அதனால் அதை இந்த மாதிரி ஒரு ஜலத்தில் நனைச்சி வச்சுருக்கேன். நான்
இந்த மிளகா அப்படி வறுபட்டுருத்தும் இதில் நான் இந்த புளிக்கரைசலை விடுறேன். இதுக்கு வந்து அந்த பருப்பு உருண்டை வேகணுங்கிறதுனால கொஞ்சம் தாராளமாகவே ஜலம் விட்டு கரைச்சி விடலாம் நீங்கள். ஏன்னா அப்புறம் இந்த குழம்பு கொதித்து கெட்டியாகிடுதுன்னா உங்களுக்கு இது உருண்டை வேகாது. அதனால் புளி எல்லாத்தையும் நல்லா ஒட்ட கரைச்சி விட்டுட்டோம். கொஞ்சம் நல்லா நீர்க்கவே கரைச்சிருக்கேன் நான். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த உருண்டையை இதில் போட்டோன்னே அது அந்த குழம்புல அது வேகணும் உங்களுக்கு. அப்போ தான் அந்த உருண்டையில் உங்களுக்கு வந்து அந்த குழம்போட உப்பு காரங்கள் எல்லாமும் சேர்ந்து புளி எல்லாமே சேர்ந்துக்கும் அதில். அதுக்காக அது இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு அடுப்பை கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு குழம்பு கொதிக்க ஆரம்பிக்கணும். குழம்பு நல்லா ஒத்தாப்பில் இருக்கிறதுக்காக ஒரு இவ்வளவு வெல்லம், ஒரு சின்ன கட்டி வெல்லம் போடணும். அதில் எல்லாமே சேர்ந்து கொதிக்கட்டும். நம்ம உருண்டை எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நன்னா தளன்னு கொதிக்கிறது குழம்பு. இப்போ நம்ம இந்த உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த உருண்டையை நன்னா ஒன்றா இதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து திருப்பி விடணும். இல்லாட்டாக்கா அது வந்து உடஞ்சி போயிடும் அந்த உருண்டை. இந்த அடுத்து இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கிற அந்த உருண்டையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் மட்டும் இது கொதிக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் கூட உடையில பாருங்கள், இது உடையாமல் அப்படியே இருக்கும். இது இந்த பருப்பு உருண்டையை இன்னொரு தினசாவும் பண்ணுவாள். இந்த அரைச்சி எடுத்துட்டுட்டு அதை அப்படியே உருட்டிப்பா, கெட்டியாக அரைச்சிக்கணும், ஜலம் விடாமல் கெட்டியாக அரைச்சிட்டு அதை வந்து இந்த மாதிரி இந்த வேணுங்கிற சைஸுக்கு உருட்டி எடுத்துட்டு அதை என்ன பண்ணுவான்னாக்கா, நம்ம இட்லி தட்டிலையோ இல்லை வேறு ஏதான ஒரு தட்டில் வச்சு அதை வந்து குக்கரில் வச்சு வேக விட்டு எடுப்பாள். இல்லைன்னாக்கா ஸ்டீம் பண்ணி எடுப்பாள். அது கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னாக்கா நல்லா வெந்து போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து இந்த குழம்பு இந்த மாதிரியே தாளித்து கொட்டிட்டு அந்த உருண்டையை இதில் போட்டு எடுப்பாள். அதில் என்ன ஒரு இதுனாக்கா, அந்த உருண்டை வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கும். உங்களுக்கு இப்படி கையால் உடைச்சல்னாக்கா உடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது நம்ம வேட்டில் வச்சு வேக விடாமல் அப்படியே நம்ம கொஞ்சம் ஒரு கலரிட்டு சாஃப்டாகவே உருட்டி போட்டுக்கிறதுனால இது நீங்கள் உடைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. கையால் இப்படி அமுக்கினால உடஞ்சி போயிடும் அது. அதனால தான் இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். குழம்பு ஆகிடுத்து, அணைச்சிட்டேன் நான் அதை. இப்போ இந்த கொஞ்சம் இந்த பச்சை கருவேப்பிலையை கசக்கி கொஞ்சம் அதில் போட்டுட்டு இந்த நனைச்சி வச்சுருக்கிற இந்த பெருங்காய ஜலத்தையும் அதில் வந்து விட்டுட்டோம்னாக்கா குழம்பு ரெடி. இந்த மாதிரி நனைச்சி வச்சுருந்தோம்னாக்கா பெருங்காய ஜலத்தை கடைசியில் விட்டேன்னா வத்த குழம்புக்கெல்லாம் ரொம்ப வாசனையாக நல்லாயிருக்கும். பருப்பு உருண்டை குழம்பு மணக்க ரெடி ஆகிடுது. இந்த குழம்பு இந்த மாதிரி இப்படி இருக்கும், நல்லா வெந்த காஞ்சதுக்கப்புறமா. உடச்சி காமிக்கிறேன் அது எவ்வளோ சாஃப்டாக வருதுன்னு பாருங்கள். நம்ம இதை வந்து வேட்டில் வச்சோம்னாக்கா இவ்வளோ சாஃப்டாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அது. ராதே ராதே.